1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யோவான் எழுதும் போது அங்க சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி அவர் சொல்வதை நான் பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி. அவர்களை ஜெயித்தீர்கள் என்று சொல்லி மேல உள்ள 3 வசனத்துல சொல்லுகிறார். யார் எப்படியாப்பட்ட ஒரு நபர்களை நாம் ஜெயித்திருக்கோம் அந்த உலகத்துல என்று சொல்லி வாசிங்க 1 முதல் 3 வரை உள்ள வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதனால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகள் என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்க கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவின் ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது என்று சொல்லிதான் அங்க 4வது வசனத்துல வச்சுக்கலாம், நீங்கள் அவர்களை ஜெயித்தீர்கள். அதாவது அந்த கிறிஸ்துவின் ஆவியை நாம் ஜெயித்துதான் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் அந்த கிறிஸ்துவின் ஆவியினாலே பாதிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் தேவன் என்று அறிந்தோம் அவருக்கு தெய்வத்துடைய மகத்துவத்தை கொடுக்காமல் எத்தனை பேர் அழிந்து போய் கொண்டே. ஆனால் நாம் எல்லாம் தேவ கிருபையினால தேவனால் நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த கிறிஸ்துவின் ஆவியை ஜெயித்து இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு சாட்சியை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏனெனில் உங்களில் இருக்கக்கூடிய தேவன் அவர் பெரியவராய், நீங்கள் விசுவாசிக்கக்கூடிய தேவன் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் அவர் பெரியவராய் இருக்கிறனால்தான் உங்களால ஜெயிக்க முடிகிறது என்று சொல்லி யோவான் சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. 5ஆம் அதிகாரத்துல கூட அவர் அப்படியாவது சொல்லுவார். 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி யோவான் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாசம், தேவன் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசமே இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் அது ஜெயிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. ஏன்னா அந்த கிறிஸ்துவின் காரியங்கள் சாதாரண காரியங்கள், வேத பண்டிதர்கள் சொல்லக்கூடிய காரியங்கள், வரும் நாட்கள் அவனுடைய காலங்கள் எவ்வளவு கொடிதா இருக்கும் என்று சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்படும். ஆனாலும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டது நிமித்தம், தேவ கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிமித்தம் அப்படியாப்பட்டவர்களை நாம் ஜெயிக்கிற பிள்ளைகளாக நாம் இந்த நாட்களில் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ கள்ள உபதேசங்கள், எவ்வளவோ பிசாசு நமக்கு விரோதமாய் தந்திரமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளை கவிழ்த்து போடும்படியாக, நம்மளுடைய வாழ்க்கையில பாதிப்புகளை கொண்டு வரும்படியாக பல காரியங்கள் அவன் செய்து கொண்டிருந்த போதிலும் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராய் இருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. இல்லைன்னா இந்த அந்த கிறிஸ்துவின் ஆவியில இந்த பொல்லாத கள்ள உபதேசத்தினால தந்திரமாய் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய உபதேசத்தினால் நாம் பாதிக்கப்பட்டவர்களாய் நாம் இந்த பூமியில இருந்து கொண்டிருப்போம். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, உங்களில் இருக்கக்கூடிய தேவன் பெரியவராய் இருக்கிறார். அப்படின்னால்தான் இப்படியாப்பட்ட காரியங்களை நீங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்கு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசு என்ன பண்ணுகிறான், வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இந்த வேத வார்த்தையை உங்களுக்குள்ள திருச்சி, இந்த வேத வார்த்தையை வித்தியாசமா உங்களுக்கு போதனை பண்ணி உபதேசம் பண்ணி உங்களை வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான். அதனால பைபிள் உள்ள காரியத்தை தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நம்பி நாம் என்ன பண்ணக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. ஏன்னா அந்த நாட்கள்ல, இந்த கடைசி காலத்துல பிசாசு பயங்கரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கக்கூடியவனாய் அவன் காணப்படுகிறான். ஆனாலும் தேவ கிருபையினால நாம் என்ன பண்ணுகிறோம், அவர்களை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார். அதனால நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த உலகத்தை ஜெயிக்க முடிகிறது. ஆனால் என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் பாடுதான் நமக்கு எப்படியா இருக்கும்,
ரொம்ப பெருசா தெரியும். எவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயத்தை கொடுத்தாலும், அவர் நமக்குள்ள வாசம் பண்ணி எப்படியாப்பட்ட காரியங்கள் ஜெயிப்பதற்குண்டான பலனை கொடுத்தாலும், சில நேரங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள் தான் நமக்கு பெருசா தெரியுமா? ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவரை பார்க்கும்போது ஆண்டவரை காட்டில் நம்முடைய பாடு பயங்கரமா நமக்கு தெரியும். அதனாலதான் சில நேரங்கள் நம்மளால என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் இங்க யோவான் சொல்ல, உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் அவர் பெரியவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணிக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் ஆண்டவர் நடத்துவார். உலகத்தாம் போல நம்மளுடைய வாழ்க்கை, உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷோட வாழ்க்கை போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கவே இருக்காது. அதை முதலாவது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷனுக்கு டைம் டு டைம் எல்லாம் வாழ்க்கையில சரியா நடந்துகிட்டு இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில நேரங்கள் எல்லாம் என்ன பண்ணும், மாறி வரும், தாறுமாறா ஓடிக்கிட்டு இருக்கு நம்மளோட வாழ்க்கை. ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது என்று சொல்லி அநேக நேரங்கள் நம்ம நினைப்பது யோசிப்பது உண்டு. ஆனால் தேவன் நடத்தக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாவற்றும் ஆண்டவர் அது வித்தியாசமாய் நடத்தினால் கூட அவருடைய வாழ்க்கையில பெஸ்டான காரியங்களை கொடுக்க முடியாத தான் தேவன் ஒவ்வொரு காரியங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடத்தி கொண்டு போகிறவராக இருப்பார். நாம் நல்லா புரிஞ்சிடும். உலகத்தான் போல நம்மளோட வாழ்க்கை இருக்காது. உலகத்தானுக்கு எல்லாம் சரியா நடந்துகிட்டு இருக்கு. நம்மளோட வாழ்க்கையில தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். தேவன் நம்மளே நடத்தக்கூடிய பாதைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நம்ம மற்றவர்களை பார்த்து அவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கு, அவர்களுக்கெல்லாம் சரியா இருக்கு, நம்மளோட வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு, நம்மளோட வாழ்க்கையில ஏன் இப்படி தாறுமாறான காரியங்கள் நடக்குது என்று சொல்லி நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. நம்ம ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலாம் என்னில் இருக்கக்கூடிய தேவன் பெரியவர் என்று சொல்லி அவரையே நாம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க மற்ற மனுஷர்களை பார்த்தீங்கன்னா, அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போய் விடுவீர்கள். அவங்களை நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக அவர் நம்மளை எப்படி நடத்த விரும்புகிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் நடத்தக்கூடிய பாதை எப்படியாப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால்தான் ஏன் என் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட பிரச்சனை, ஏன் என் வாழ்க்கையில உபத்திரம், வேதனைகள் என்று சொல்லி, ஏன் என் வாழ்க்கையில் உள்ள தடைகள் என்று சொல்லி நாம் அநேக நேரம் என்ன பண்ணுகிறோம், ஆண்டவரை பார்த்து நாம் கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க கேட்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரே நீங்க நடத்தக்கூடிய பாதையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாங்கன்னு தான் நீங்க கேட்கணும். நீங்க என்னை எப்படி நடத்தி கொண்டு போகிறேன் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அழகா ஒவ்வொரு காரியத்தை உங்களோட வாழ்க்கையில எப்படி எல்லாம் செய்ய போகிறேன் என்று சொல்லி வார்த்தையை கொண்டு உங்களை என்ன பண்ணுவா, உறுதிப்படுத்துகிறவராக இருப்பார். அதனால உலகத்தான் போல நம்மளோட வாழ்க்கை, உலகத்தானுக்கு நடக்கிறது போல நம்மளோட வாழ்க்கையில இல்லை என்று சொல்லி ஒரு நாளும் நீங்க கலங்கவே கூடாது. தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா தான் காணப்படும். அது நம்ம நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் வராது. ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்கள், அவர் நடத்தக்கூடிய பாதைகள் ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அவருடைய ஆலோசனைகள்லாம் ஆச்சரியமானவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதற்கு ஏற்றாற் போலதான் நாம் நடக்க வேண்டும் ஒழிய மற்றவர்களை பார்த்து நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. உலகத்தான் சொல்லக்கூடிய காரியம், ஏன் உன் வாழ்க்கையில இப்படி இருக்கு, ஏன் உன் வாழ்க்கை இந்த மாதிரி தாமதம் என்று சொல்லி உலகத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நாம் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் விடக்கூடாது. என்னை என் தேவன் நடத்துகிறார், எனக்குள்ள வாசம் பண்ணி எனக்குள்ள பெரியவராயிருந்து அவர் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார். ஒரு விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டார். எகிப்தின் அடிமைத்தனத்துல மீட்டு கொண்டு நான் உங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி தான் மோசையை அனுப்புகிறார். இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் நான் சேர்க்கவே இறங்கினேன் என்று சொல்லி மோசையை அனுப்பி அப்படியே மீட்டு கொண்டு வருகிறார். அப்படி ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது நல்ல ரோடு உள்ள பாதையில அவங்களை நடத்தி கொண்டு போனாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ரோடு இருக்கிற பாதையில நடத்தி கொண்டு போனாரு. அந்த ஜனங்களை நடத்தின பாதைகளே வித்தியாசமா இருந்து எங்கெல்லாம் தடையாய் காணப்பட்டுச்சோ அதை ரோடா மாத்தினாருங்க. எது தடையாய் காணப்பட்டுச்சோ அதுதான் உண்ட வாழ்க்கையில ரோடு.
இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில அப்படித்தானே இருக்கு. அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில தாறுமாறா இருக்கு, தடையாக இருக்குது, ஒண்ணு நடக்காத போல. ஆனா ஆண்டவர் அதன் பாதையில தான் நம்மளை நடத்தி கொண்டு போகும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறார். அதனால சொல்ல, அந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எது எல்லாம் அந்த ஜனங்களுக்கு தடையாய் காணப்பட்டுச்சோ அந்த தடைகளை தான் தேவன் ரோடாக மாத்தி அந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போனார். அதனால்தான் ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள் ஆச்சரியமா இருக்கும். நீங்க உலகத்தானை பார்த்து அவன் போல என்னுடைய வாழ்க்கை இல்லையே, அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது போல என்னுடைய வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒண்ணே, ஆண்டவர் நீர் நடத்தக்கூடிய பாதையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும், அந்த கண்களை நீர் திறந்தள்ளும் என்று சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள் நமக்கு ஆச்சரியமா இருக்குங்க. அது சங்கீதக்காரன் சொல்லும்போது, ஆசாப் சொல்லும் போது அவன் அழகாக சொல்லி, சங்கீதம் 77:19-20 வரை உள்ள வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 70 வாசிங்க. திரண்ட தண்ணீர்கள் மேல் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தி. அந்த சங்கீதக்காரன் உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது, உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிடுச்சு. அதான் சொல்ல, ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள், ஆண்டவர் நடத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நல்ல ரோடு போட்டு நம்மளை நடத்துவார் நம்ம நினைக்க கூடாது. எங்கெல்லாம் தடையாய் காணப்படுகிறது அதை தான் தேவன் ரோடாக மாற்றுகிற தேவன் அவர். எந்த செங்கடலை கடக்க முடியும், இந்த செங்கடலோடு வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு பார்வன் சொல்லிக்கொண்டு பின்தொடர்ந்து வந்தானோ ஆண்டவர் சொன்னார், அந்த செங்கடல் தான் தேவன் அவளுக்கு வழியை உண்டாக்கினவராக இருந்தார். நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அப்படியாப்பட்ட தேவன். அதனால்தான் யோவான் சொல்லுகிறது, இந்த நாள் நம்ம நன்கு இந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கல, நமக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம காரியங்கள், பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள், வியாதிகள் இதையெல்லாம் நாம் பெருசா நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதை காட்டிலும் தேவன் பெரியவராய் இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நடத்தி கொண்டு போய், ஏசாயா 49:16 வசனத்தை நீங்க வாசிங்களேன். ஏசாயா 49:11 என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும், என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாருங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக ஜன ஆண்டவர் திருப்பி திருப்பி இந்த வார்த்தைகளை கொடுத்து, நான் நடத்தக்கூடிய பாதைகளை என் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருப்பி திருப்பி ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறவராக இருந்தார். என் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்லியா. இன்னைக்கு அநேக ஜனங்கள் வழி தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று சொல்லி தெரியாதபடிக்கு கண்ணை கட்டி காட்டுல விட்ட ஒரு அனுபவத்தோட அநேகருடைய வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை சரியாதான் நடத்தி கொண்டு போயிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வச்சுறார். உங்களுக்கு அந்த அனுபவம், உங்களுக்கு ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைகள் எப்படியா இருக்கும், கண்ணை கட்டி காட்டுல உண்டது போல இருக்கும். நீங்க வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்ன, நான் உன் கரத்தை பிடித்து கொண்டு நான் நீ நடக்க வேண்டிய வழி எதுவோ அதுல நான் உன்னை நடத்தி கொண்டு போறேன், நீ போய் சேர வேண்டிய இடத்துல உன்னை நான் அழகாக கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் மலைகள் எல்லாம் தேவன் வழிகளாக்கு, அவர் கடல்கள் எல்லாம் நமக்காக முன்பதாக கடந்து சென்றேன் அப்படிங்கிறார். வழிகளாக்கக்கூடிய நல்ல கர்த்தரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா. அதனால்தான் நீங்க மறந்துடாதீங்க, நமக்குள் வாசம் பண்ணுகிற தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லி, நமக்கு தான் எல்லாமே கண்ணை கட்டி காட்டுல விட்டது போல இருக்கும். ஆனால் அவர் தெளிவா நம்மளை நடத்துறாருங்க. ஆண்டவர் தெளிவா, நீங்க வாசிங்கன்னா ஏசாயா 42:16 வசனத்தை வாசிங்களேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளை அவரை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். குருடரை அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து, அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்கள் நான் அவர்களுக்கு செய்து அவர்களை
கைவிடா ஒரு குருடனையே ஆண்டவரால் அப்படி நடத்த முடியும்னா, இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் எல்லாம் தேவன் என்ன பண்ணிக்கிறார்? தெளிவுபடுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய கண்களை எல்லாம் திறந்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து தேவன் அவனை எப்படி நடத்த போறேன் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார். அதனால சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய அவ்விசுவாசங்கள், சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகைந்து நாம் பயந்து போய் நிற்கும் போதுதான் ஆண்டவர் சொல்ல, நான் உனக்குள்ள பெரியவராய் இருந்து உன் சூழ்நிலைகளை மேற்கொண்டு நான் உன்னை நடத்த போதுமானவர் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்க எந்த வழியில போறீங்களோ நீங்கள் உறுதியாய் நீங்கள் ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் வந்து பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டப். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டப். டோன்ட் ஆஸ்க் மீ டு சேஞ்ச் யுவர் லைஃப் சிச்சுவேஷன். உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை மாத்துங்கிறத நீ நினைக்காத, அதை என்கிட்ட கேட்காத. உன்னுடைய மைண்ட் செட்டப்பை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மளோட மைண்ட் செட்டப்பை மாத்திட்டோம் வச்சுங்களேன். அதுக்காக நான் சொன்னேன், தேவன் நம்மளை நடத்தக்கூடிய பாதையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீங்க தேவன் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நம்மளோட மைண்ட் செட்டப்பை மாத்திட்டோம்னா எல்லாமே மாறுங்க. நம்ம வாழ்க்கையில கூடிய பாதி பிரச்சனை நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருக்கிறதா. என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இந்த நேரத்துல இப்படி நடக்கணும்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம மைண்டை ஒரு செட் பண்ணி வச்சிருப்போம் பாத்தீங்களா. அதெல்லாம் விட்டு நீங்க வெளியில வாங்க. அதையெல்லாம் விட்டு நீங்க வெளியில வாங்க. உங்க மைண்ட் செட்டப்பை நீங்க மாத்திட்டீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில எல்லாமே சரியா இருக்குங்க. அதான் தேவன் திருப்பி சொல்லக்கூடிய நல்ல, ஏன்னா ஆண்டவர் நம்ம ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அவர் எப்படியாப்பட்ட ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவர் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டப் அப்படின்னு சொல்றாருன்னா, நீங்க வாசிங்கன்னா 114 சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 114:8. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறைகளை நீரூற்றுகளாக மாற்றுகிறார். நம் தேவன் எப்படியாப்பட்டவராம்? கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். நம்ம நார்மலா வந்து வாட்டர் லெவலை பத்தி பேசினா கிரவுண்ட் வாட்டர் லெவல் தான் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? கிரவுண்ட் வாட்டர் லெவல். நம்ம பூமிக்கு கீழே வாட்டருடைய லெவல் எப்படி இருக்கு, அதோடைய நீரோட்டம் எப்படி இருக்கு சொல்லி நாம் பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கண்மலையை அவர் தண்ணீர் தடாகமா மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்க பாம்பேக்கு ட்ரெயின்ல போன அனுபவம் இருந்துச்சுன்னா, இந்த பூனேயை கிராஸ் பண்ணும்போது நல்ல ஒரு பெரிய டனலுக்குள்ள போவோம். டனலுக்குள்ள போகும்போது நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அந்த டனல் விட்டு வெளில வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு 1000 அடிக்கு 1500 2000 அடிக்கு மேல வந்து அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கும். ஆனா மேல பாத்தீங்கன்னா அந்த மலையில இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்குங்க. இந்தியாவிலே பெஸ்ட் வாட்டர் அந்த வாட்டருங்குவாங்க. அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றவங்க அங்க அந்த இடத்துல கொஞ்சம் ட்ரெயினை வந்து நிறுத்துவாங்க, அந்த தண்ணியை பிடிச்சிட்டு போவாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்குமா. 1000 அடிக்கு மேல அந்த தண்ணி வந்து ஊத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்ம தேவன் எப்படியாப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறவர், கற்பாறை நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். கற்பாறை எப்படி மாற்றுவாராம்? நம்ம ஒரு போரு போடும்போது அங்க பாறை இருக்கா இல்லையான்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவோம்? போரை போடுவான். ஆனா ஆண்டவர் சொல்லி, நீ பாறை இருந்தாலும் போரை போடு, நான் தண்ணீர் ஊற்றாக மாற்றுவேன். ஏன் ஆண்டவர் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டப் ஆண்டவர் சொல்கிறான்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் காரியங்களை செய்ய மாட்டேன்ப்பா, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி நான் செய்ய மாட்டேன். எனக்குள்ள சில காரியங்கள் உண்டு, நான் உன்னை நடத்தக்கூடிய சில வழிகள் உண்டு, உனக்கென்று நான் வைத்திருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் நடத்துகிற வழிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் நடத்துற வழிக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமும் கற்பாறைகளை என்ன பண்ணுகிறார்? நீரூற்றுகளாக மாற்றுகிற தேவன். அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காரியங்கள் அப்படியாய் அவர் மாற செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நினைக்கிறபடி, நம்ம சிந்திக்கிறபடி, நம்மளுடைய இருதயத்துல வரப்படி எல்லாம் அந்த நாட்களை தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தால் தேவன் காரியங்களை அப்படி செய்ய மாட்டார். நம்ம ஒருவேளை நினைப்போம், இப்படி இந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் நெகட்டிவாக வரும், எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கும் என்று சொல்லி. ஆனா அதன் பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார்னா நமக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? நேர்மறையாய் மாற ஆரம்பிக்கும். நம்ப முடியலையா? சொல்ற பிரச்சனை வித்தியாசமா இருக்கா?
ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்டவர் பெரியவர். நம்ம வாழ்க்கையில கூடிய பிரச்சனை பாடுகள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில கூடிய பயங்கரங்களை நம்ம பார்த்து கொண்டு நம்ம பயந்து கொண்டிருக்கோம். ஆண்டவர் அதை காட்டிலும் நான் பயங்கரமானவர் என்று சொல்லுகிறான். உன் வாழ்க்கையில கூடிய பிரச்சனையை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில கூடிய பிரச்சனையை பார்த்து நம்ம அவ்விசுவாசத்துல ஆண்டவர் என்ன பண்ணுகிறோம், நம்ம குறைச்சிடறோம். ஆண்டவருடைய வல்லமையை நம்ம குறைச்சி எடை போடுகிறோம். ஆண்டவரை முழுவதுமாய் சார்ந்து இருக்க ஆரம்பித்தோம் என்றால், நான் இந்த நாட்கள் அதிகமா நான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தேவனால நடந்தா நடக்கட்டும், இல்லைன்னா முடிஞ்சா முடியட்டும், செஞ்சா ஒரு செய்யட்டும், இல்லையா என்ன நடந்தாலும் ஐ எம் ரெடி டு அக்செப்ட். அந்த ஒரு தாட்டுக்கு தான் நான் போயிட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் தேவ சமூகத்துல வைத்து ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனையை மாற்ற முடியலன்னா எந்த மனுஷனுக்கு முன்பதாக போய் நின்று மாற்ற முடியாது. அதனால பெஸ்ட் சாய்ஸ் ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரு பாதத்தை நாம் இறுக்கி நாம் பிடித்து கொண்டோம் என்றால் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவரால் எல்லாமே கூட. அவரை விட்டுட்டு நம்ம ஏன் உலக மனுஷர்கள் பின்பதாக ஓட வேண்டும்? ஏன் மனிதர்கள் முன்பதாக போய் நாம் அவங்க பாதத்தை நம்ம அவங்களை கெஞ்சி கூத்தாடி நின்று கொண்டிருக்க வேண்டும்? ஒரே பிடியா நாம் தேவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டோம் என்றால், தேவ சமூகத்தை பிடித்து கொண்டோம் என்றால், அவர் கண்மலையை தண்ணீ தடாகமும் கற்பாறைகளை நீரூற்றுகளாக மாற்றக்கூடிய தேவன்ங்க. நமக்காக யாவையும் செய்து முடிக்கக்கூடிய தேவன் தான் நாம் ஆராதிக்கக்கூடிய கர்த்தர். அவரால் நம்ம மனுஷங்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம், டவுன் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவரால் முடியாது, அதனால தான் நம்ம மனுஷனை தேடி போறோம். உங்களால முடியாது ஆண்டவரே. ஏன்னா ஒரு சில பிரச்சனை வாழ்க்கையில வரும்போது ஈவன் சிலர் அவங்க பிரச்சனைகள் பாடுகளை சொல்லும் போது எனக்குள்ள முதலாவது சரி ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஜெபத்திலே வைப்போம் என்று சொல்லி அனுப்பேன். சில தாட் வரும், அவனை போய் பார்த்தா அந்த மனுஷனை முடிச்சா அந்த காரியம் சரியாயிருமே, ஒரே ஒரு போன் பண்ணா அவங்களால சரிப்படுத்த முடியுமே என்று சொல்லி சில தாட். ஆனாலும் யாரையும் பிடிக்க போறது கிடையாது. ஒரே ஆண்டவருடைய பாதத்தை நான் பிடிச்சோம் என்றால், ஏன்னா ஆண்டவர் அந்த காரியத்தை சரி பண்ண ஆரம்பிச்சாதான் நம்மளோட வாழ்க்கையில சரியில்லாத காரியங்களும் சரியாகும். இல்லைன்னா நம்ம பிரச்சனையை மட்டும் தீர்க்க முடியாது, நம்ம பிரயாசப்பட்டோம்னா பிரச்சனை தீரும். ஆனா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையை விட்டு மாறும். அதனால்தான் நம் தேவனை உறுதியாய் பிடிக்கிற பிள்ளைகளாக தேவனை பிடிக்க ஆரம்பித்தோம் என்றால் தேவன் நம்மளையும் சரிப்படுத்துவார், நம்மளோட வாழ்க்கையில கூடிய பிரச்சனையும் சரிப்படுத்துவார். ஒரே நேரத்துல 2 காரியத்தை தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்வார். அதாவது தேவன் நடத்தக்கூடிய பாதைகளை நம்ம என்ன பண்ண வேண்டும், புரிந்து கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். அதான் இந்த சங்கீதக்காரர் 114 சங்கீதத்தை நீங்க வாசிங்கன்னா 2 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிங்களேன். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டு கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டிகளை போலவும் துள்ளுகிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது? அந்த ஜனங்களை தேவன் எப்படி நடத்தி கொண்டு போனார் என்பது இந்த சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான். கடல் கண்டு விலகி ஓடிட்டு, யோர்தான் பின்னிட்டு திரும்பிட்டு, மலைகள் எல்லாம் தேவன் அவளுக்கு வழிகளாக்கி கொடுத்தார் என்று சொல்லி அந்த சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். தேவன் நம்மளோட வாழ்க்கையிலும் அப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிறவராக. அதனால உறுதியாய் நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரே நாம் பிடித்துக் கொள்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு முன்பதாக போய் நாம் கண்ணீர் விடுவதை பார்க்கலாம், தேவனுக்கு முன்பதாக போய் நாம் கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் தேவன் நம்முடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவராக இருப்பாருங்க. நம்ம மனிதர்கள் முன்பதாக போய் நம்ம அவர்கள் முன்பதாக கண்ணீர் விட்டு நம்மளுடைய பாடுகள் நம்முடைய வேதனைகளை சொல்லி அவருடைய இரக்கத்தை பெறுவதை பார்க்கலாம். தேவனுக்கு முன்பதாக போய் நின்று, ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் எனக்கு வேற வழியே கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை செஞ்சாலும் சரி ஆண்டவரே, செய்யாவிட்டாலும் சரி, நீங்க மாத்திரம் தான் எனக்கு வேற வழியே கிடையாது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல போய் விழுந்தோம் என்றால் அவர் நமக்காக அவாந்திரத்துல வழிகளை உண்டாக்குவாருங்க. நம்ம போடுற பிளானே ஆண்டவர் போடவே மாட்டார். அது மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சு, நீங்க போடுற பிளான் ஆண்டவருடைய பிளான் இல்லை.
உங்க பிளான ஆண்டவர் எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டார். அவர் ஒரு பிளானை வச்சிருப்பார். அதனாலதான் ஏசாயால கூட சொல்லுவா, 55ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசிங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று சொல்லி கர்த்தர் சொல்லி. அதனால ஆண்டவர் சொன்னார், சேஞ்ச் யுவர் மைண்ட் செட்டப். அவ்வளவுதான். உங்க மைண்ட் செட்டப்பை மாத்த நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. இல்லைன்னா ஓப்பனா விட்டுருங்க. எதையும் போட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எதையும் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாம நம்மளோட வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. கால தாமதமானாலும் ஆண்டவர் அதுக்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பார், அதற்குண்டான ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். சில தடைகளை தேவன் கொண்டு வந்தாலும் அந்த தடைகள் மத்தியில தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போவார் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை நீ விட்டு கொடுத்துடணும். போட்டு நம்மளே என் மைண்ட்லாம் ஒண்ணுமே இருக்கா. உடைச்சி பாத்தீங்கன்னா ஒரு பிளானும் இருக்காது. நாளைக்கு என்ன பண்ண போறோம் தெரியாது, நாளைக்கு சம்பளம் கொடுத்தா என்ன பண்ண போறோம் தெரியாது, ஒரு பிளானும் கிடையாது. ஆண்டவர் நடத்துவா. எதுவா இருந்தாலும் நீங்க பாத்துங்க, ஆண்டவர் நீங்க நடத்தக்கூடிய வழியில நான் நடக்க எனக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். பெரிய பிளானு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அடுத்த வருஷம் பட்ஜெட் இந்த வருஷம் பட்ஜெட், ஒரு பட்ஜெட்டும் கிடையாது. மாசம் மாசம் வருதா, மிச்சமான மிச்சம் இல்லையா இல்ல, அவ்வளவுதான். அதோட முடிஞ்சிச்சு நம்மளோட வாழ்க்கை. ஏன்னா தேவன் என்ற வாழ்க்கையில செய்த சில காரியங்கள், சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்களை பார்க்கும்போது நம்மளா போட்டு எதுக்கு வீணா தேவையில்லாம மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருப்பானே. அவர் நடத்தட்டும், அவர் பாதுகாட்டும், அவரை பிடிச்சுக்கிட்டோம், அவரை உறுதியா பிடிச்சுக்கிட்டோம். இதுவரை நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். இதுவரை நடத்துவதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது சொல்வது போல இதுவரை என்னை நடத்திட்டீங்க. இனி இருக்கக்கூடியது ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ ஓடிடலாம், ஒரே ஓட்டமா, அவ்வளவுதான். ஏன்னா நம்ம தேவன் நான் உனக்குள்ள பெரியவரா இருக்கிறேன், பண்ணி என்ன சிறுமைப்படுத்தாத. நீ ஒரு சின்ன திட்டத்தை போட்டு அதை ஆசீர்வதி, நீ ஓப்பன் மைண்டா விட்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளோட. ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னா, அந்த ஜனங்கள் எது எல்லாம் அந்த ஜனங்கள் பெரியவர்களாக பார்த்து கொண்டிருந்தார்களோ ஆண்டவர் சொன்னா, அதை காட்டில் நான் பெரியவர் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு புரிய வைத்தார். ஏன்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 12:6. தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா அந்த நாட்கள்ல சாலமோன் கட்டின அந்த தேவ ஆலயம் முழு உலகத்துக்குமே அது மகிமையான ஒரு அற்புதமாய் ஒரு அடையாளமாய் காணப்பட்டுச்சு. உலக அதிசயங்கள் ஒரு ஒன்றாய் காணப்படும். அதனாலதான் எவன் இஸ்ரவேல் தேசத்தை பிடிக்கிறான் முதல் அந்த தேவாலயத்தை இடிப்பான். அந்த தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போக முடியாத அந்த தேவாலயத்தை இடிப்பான், சுட்டெரித்து போடுவான். அவ்வளவு ஒரு விலையேற பெற்ற ஒரு காரியமாய் அந்த ஜனங்களுக்கு அந்த தேவாலயம் காணப்பட்டுச்சு. ஆண்டவர் சொல்லியா, தேவ ஆலயத்தை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி சொல்ல ஆரம்பிச்சா. ஒவ்வொரு காரியங்கள் அவங்க மைண்ட்ல எது எல்லாம் பெருசு 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 என்று சொல்லி சொன்னார்களோ அதை காட்டில் நான் பெரியவராக இங்க இருந்து கொண்டு. ஏன்னா தேவ ஆலயத்துல தேவ மகிமையினால நிரப்பப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அந்த தேவ சாலமோன் கட்டின ஆலயம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆலயம். அவர்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான், வேற ஆலயமே கிடையாது. அந்த ஆலயத்தை அவ்வளவு அவர்கள் மதித்தார்கள், போற்றி துதித்தார்கள். அந்த ஆலயத்தை முக்கியத்துவப்படுத்தினார்கள். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டார்கள். அவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினார்கள். அந்த ஆலயத்துக்குள்ள தேவ மகிமை, சாலமோன் பலிகளை செலுத்தின போது தேவ மகிமையினால ஆலயம் நிரப்பப்பட்டுச்சு. ஆசாரியர்கள் என்று ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டுச்சு. அந்த மகிமையெல்லாம் பார்த்த ஜனங்கள் அந்த தேவ ஆலயம் அவங்களுக்கு ஒரு பெரிய காரியமாய் காணப்பட்டுச்சு. அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க நிக்க, இந்த தேவ ஆலயத்தை பார்க்கலாம் நான் பெரியவர் என்று சொல்லி தேவன் என்ன பண்ணுகிறார், அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியாது. இன்னும் நீங்க அதே அதிகாரத்துல வாசிங்கன்னா 41வது வசனத்தை வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோடு எழுந்து நின்று
இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவான். யோனாவுடைய சாட்சி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு காரியம். 3 நாள் மீன் வயிற்றுல இருந்து எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு சேதாரமும் இல்லாதபடிக்கு யோனாவை அந்த மீன் கரையில கக்கி போட்டுச்சு. அந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளமாய் காணப்பட்டுச்சு, பெரிய ஒரு சாட்சியாய் காணப்பட்டுச்சு. அதான் இங்க ஆண்டவர் சில யோனாவை பார்க்கலும் பெரியவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுகிறார். யோனா அவங்களுக்கு ஒரு அடையாளமாய் காணா. ஏன்னா மரித்த லாசர் 3 நாள் தான் யோனா வயிற்றுக்குள்ள இருந்தான். ஆனால் மரித்த லாசர் 4ஆவது நாள் அவன் தேவன் என்ன பண்ணிக்கிறான், உயிரோடு எலும்ப செய்து வெளியில கொண்டு வந்தான். அதனாலதான் யோனாவை பார்க்கலும் பெரியவர், யோனா செய்த அற்புதங்களை பார்க்கலும், இதுவரை தேவன் உங்களோட வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை பார்க்கலும் பெரிய அற்புதங்களை செய்யும்படியாக பெரியவராக நான் உங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ண பெரிய காரியங்களை செய்தார். அந்த ஜனங்கள் எது எல்லாம் பெரியவைகள் பெரியவைகள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்களோ அதை காட்டிலும் நான் பெரியவர் என்று சொல்லி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த நான் பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை நீங்க வாசிங்க, 42வது வசனம். தென் தேசத்து ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளில் இருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்தையோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். சாலமோனை பார்க்கலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏன்னா சாலமோனுடைய ஞானம் அந்த ஜனங்களுக்கு நல்லாய் தெரியும். அவன் எழுதின ஒவ்வொரு பிரசங்கிகள் நீதிமொழிகள் ஒவ்வொரு காரியங்கள் அவர்களுக்கு அந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும். சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வேதமே நல்லா சொல்லுகிறது. அதனால ஆண்டவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர். ஏன்னா சாலமோன்றது ஞானம் மாத்திரம்தான் வெளிப்பட்டுச்சு, ஆனா ஆண்டோடைய வார்த்தையில அதிகாரமும் வெளிப்பட்டுச்சு. ஆண்டோடைய வார்த்தையில தேவ ஞானமும் தேவனுடைய அதிகாரமும் வெளிப்பட்டது ஜனங்கள். ஏன்னா ஆண்டோடைய பிரசங்கத்தை கேட்ட போது இவ்வளவு அதிகாரம் உடையவராய் ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அதனால சாலமோனை பார்க்கலும் இங்கே பெரியவராக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சில ஆண்டவர். அப்ப எது எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய காரியமாய் காணப்பட்டுச்சோ அதை பார்க்கல நான் பெரியவராக நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அங்கே தம்மை வெளிப்படுத்துறார். அதே தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியா, உங்களுடைய வாழ்க்கையில எது எல்லாம் பெரியவைகள், பெரிய பிரச்சனை, பெரிய பாரம், பெரிய கவலை, பெரிய உபத்திரவம் என்று சொல்லி நீங்க எது எல்லாம் உங்களோட வாழ்க்கையில பெருசா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அதை காட்டில் நான் பெரியவராக உங்களோட வாழ்க்கையில இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில மாற வேண்டும் என்றால் ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. எது எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை, எது எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிறதோ அது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையை விட்டு நம்ம மாற்றி போடுகிறோம். இன்னைக்கு ஜனங்கள் பாவம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை தான் பிடிக்கிறாங்க. ஒரு பாவம் பண்றது குடிகாரனுக்கு நீங்க அவன்கிட்ட போய் ஒரு காரணத்தை கேட்டா டெய்லி குடிக்கிறது ஒரு காரணத்தை சொல்லுவான், டெய்லி அவன் குடிக்கிறது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு. அதே போலதான் தேவ பிள்ளையோட வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சில பாவங்களை செய்யறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. யூடியூப்பை பாக்குறது ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த யூடியூப்பை பார்த்து தேவையில்லாத காரியங்கள் உள்ள போய் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அதை கெடுத்து போட. பாவம் செய்யறதுக்கு காரணம் தேட ஆரம்பிச்சீங்கன்னா அநேக காரணம் உங்களோட வாழ்க்கையில வரும். ஆனா அது எல்லாம் தூக்கி போட்டு இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். ஒரு பயம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணுங்க. அந்த பயம் இருக்கா, அந்த உணர்வு இருக்கா உங்களுக்குள்ள? ஆண்டவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத பாவங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத கவலைகள் எதுவும் நமக்குள்ள வராதுங்க. இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா நம்ம ஆண்டவரை ஓரம் கட்டி நீங்க ஓரமா போய் உட்காந்துங்க. ஆண்டவர் எப்படி படகுல கொண்டு போய் நல்ல ஒரு தலைவணியை போட்டு படுக்க வச்சு தூங்க வச்சாங்களோ அதே போல நம்ம என்ன பண்ண ஆண்டவர் நல்லா தூங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தூங்குன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நல்லா தூங்கிட்டு தான் இருப்பாரு. ஆண்டவரே எழுந்துறீங்கன்னா எந்திரிச்சு நிற்பாரு. இப்ப நம்ம தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத காரியங்கள் நம்ம உள்ளுக்குள்ள போட்டு குழப்பிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் அமைதியாயிருவாரு. நம்ம மற்ற காரியத்துல பிஸி ஆயிடுவோம். கொஞ்சம் உங்க மைண்டை ஓபன் பண்ணி பாருங்களேன்.
ஆண்டவருடைய காரியத்துல பிஸியா இருக்கா இல்ல உலக காரியத்துல பிஸியா இருக்கா? எது உங்க மைண்ட் பிஸியா இருக்கு? எந்த காரியத்துல பிஸியா இருக்கு? அப்ப நம்ம ஆண்டவர் ஓரம் கட்டி வச்சிருக்கோம்னு அர்த்தம். யோவான் சொல்லியான், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்க உங்களில் இருக்கிறவர் பெரிய. அவர் பெரியவராய் நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன். ஆனால் நம்ம தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகள் எல்லாவற்றையும் உள்ளுக்குள்ள போட்டு ஆண்டவரை ஓரமா வச்சிருக்கோம். இதை எல்லாம் தூக்கி போட்டுட்டு எப்பொழுதும் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் தேவனை குறித்து நல்ல ஒரு பாட்டு பாடலாம், துதிக்கலாம், ஏதாவது ஆண்டோடைய காரிய வேதத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணலாம், ஏதாவது ஒரு மிஷினரி வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கலாம், ஊழியங்களை குறித்து நாம் ஜெபிக்கலாம், வண்டியில போற நேரங்கள், சும்மா இருக்கிற நேரங்கள்ல ஏதாவது ஆண்டவரோட நம்ம என்கேஜ் ஆகிட்டே இருக்கணுங்க. தேவையில்லாத உலக காரியத்துல என்கேஜ் ஆகிறதை பார்க்கலாம். ஆண்டவருடைய காரியத்துல என்கேஜ் ஆகிட்டு அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனையில நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை தான் அந்த பிரச்சனையை உள்ளுக்குள்ள போட்டு கவலைப்பட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி நீங்க அப்படிலாம் அந்த பிரச்சனையை வச்சுட்டு அதன் மத்தியில் நீங்க தேவனை துதிச்சு ஆராதிச்சீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய நேரம் வரும் பார்த்தீங்களா? அந்த நேரத்துல தேவ சமூகத்துல உட்காந்து ஒரு டெசிஷன் எடுத்தீங்கன்னா அது ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. நீங்க என்ன தீர்மானம் எடுக்கிறீங்களோ தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்படி இருக்கு, ஆண்டவரே இந்த மாரி நான் செய்யலாமா, இந்த மாதிரி நான் பண்ணலாமான்னு ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா அழகா ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. தாவீது வாழ்க்கையில நீங்க நிறைய நேரம் பாருங்க, என்ன பிரச்சனை நேரா தேவ சமூகத்துல போவான், ஆலோசனை கேட்பான், அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். போட்டு வருஷ கணக்கா என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டான், குழப்பிட்டு இருக்க மாட்டான், கவலைப்பட்டு கொண்டு இருக்க மாட்டான். ஒரே நேரம் தான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆலோசனை கேட்டு அதன்படி செய்கிறவனாய் காணப்படும். அதனால நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகளை உலக காரியங்களுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கும் தேவையில்லாத பாரத்துக்கு விடாதபடிக்கு தேவனுடைய காரியத்துல நம்ம என்கேஜ் ஆகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஒரு பாட்டை கேட்கலாம், நல்ல ஆவிக்குரிய பாட்டை கேட்கலாம், நம்ம பாட்டு பாடலாம், வேதத்தை எடுத்து வாசிக்கலாம், எவ்வளவோ காரியங்கள். ஆண்டவரோட நடக்கிறதுக்கு ஏதோ முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவரோட நடக்கிறதுக்கு அனுபவம் கிடையாது. அது ஒரு நம்ம சாலிடா ஒரு பிரேயர் ஆவது நமக்கு இருக்க வேண்டும். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி தனித்து நாம் தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். மற்ற நேரங்கள்ல நம்ம வேலை பார்க்கிற நேரமா இருக்கட்டும், நம்ம சாப்பிட்ற நேரமா இருக்கட்டும், குளிக்கிற நேரமா இருக்கட்டும், நம்மளுடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்டா இருக்கணும். நம்மளுடைய இருதயம் ஆண்டவரோட கனெக்டா இருந்துச்சுன்னா அவரு நமக்குள்ள செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. இப்ப தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என் பிரச்சனை இப்படி இருக்கு, நீங்க இதன் பாதையில நான் நடத்துறீங்களா, நான் நடக்க என்ன ஒப்பு கொடுக்குறேன். நீங்க யோபோட வாழ்க்கையில பாருங்க, எவ்வளோ பிரச்சனை, பாடு, உபத்திரம் எல்லாவற்றையும் இழந்து ரோட்ல உட்காந்தான். என் சூழ்நிலையை மாத்தும் சரி, எங்க அவன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாத்துங்க, எனக்கு திருப்பி வீட்டை கொடுங்க, திருப்பி எல்லாத்தையும் கொடுங்க, எங்கேயாவது அவன் கேட்டானா? போன சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. உண்மையில அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வாதமா இருந்த எல்லாத்தையும் ரெட்டத்தினையும் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. உபத்திரவமா இருந்ததை மாத்திரம் ஒன்னா வச்சுட்டாரு. எது எல்லாம் அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்குமோ அதெல்லாம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம், ஆடு மாடு பிள்ளைகள் எல்லாம். எது உபத்திரமாக ஒண்ணு மட்டும் போதுண்டா அவன் வாழ்க்கையில அப்படின்ட்டு விட்டாரு. அதே போல நம்மளோட வாழ்க்கையில தேவன், அதாவது நீங்க யோபு ஏன் நான் சொல்லுனா, நல்ல விசுவாசமான வார்த்தை அறிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு குறித்து அவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி ஆண்டவரோட என்கேஜ் ஆகிட்டே இருந்தான். ஒழிய அவனுடைய மைண்ட் செட்டப்பை தான் அவன் காத்து கொண்டுதான், அவனுடைய மைண்ட் செட்டை தான் அவன் காத்து கொண்டுதான். ஒழிய சூழ்நிலைகளை பத்தி அவன் கவலைப்படல, சூழ்நிலையை மாத்தும் சொல்லி ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபிக்கவும் இல்லை. ஆண்டவர் அந்த நேரம் வரும்போது அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போட்டு அவனை ரெட்டத்தனையா ஆசீர்வதிச்சு கொடுத்தாருங்க. நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு அததான் சொல்ல, உனக்குள் இருந்து நான் பெரியவராய் இருந்து உன்னை நான் நடத்துகிற தேவன் என்று சில ஆண்டவர் சொல்லி. அதனால தேவன் நடத்தக்கூடிய பாதைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சூழ்நிலைகளை பார்த்து, கால தாமதங்களை பார்த்து, வியாதிகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து போய்விட, இதன் பாதையில தேவனை நடத்துகிறாரா, நான் சந்தோஷமாய் நடப்பேன். இந்த வேதனை வாழ்க்கையில தேவன் அனுமதிச்சிருக்காரா, நான் சந்தோஷமாய் நடப்பேன் என்று சொல்லி நாம் நடக்க ஆரம்பித்தோம் என்றால்
கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க யோசுவாவோட வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் பார்த்துட்டு நாம் ஜெபித்து நாம் திருவந்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோசுவா 10ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்தோம் என்றால் 5 நாட்டு ராஜாக்கள் அங்க யுத்தத்துக்கு வருவாங்க. ஒரு ராஜா வந்தாலே பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்க வெல் செட்டில்டு, வெல் எக்யூப்டு. இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்துல அவங்க ஒரு பரதேசியா நடந்து வந்துகிட்டு பெரிய ஆயுதங்கள் ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் 5 நாட்டு ராஜாக்கள் வெல் எக்யூப்டா என்ன யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த காரியம் யோசுவாவுக்கு சொல்லப்படி, யோசுவா நீ சீக்கிரம் வான்னு சொல்லும் போது அவன் நைட்டா கிளம்பி காலையில அந்த ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பான். நின்று கொண்டிருக்கும் போது அங்க ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுவார். நீங்க வாசிங்க 8வது வசனத்தை, 10:8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவனும் உனக்கு முன்பதாக நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் வரும்போது அவன் நைட் பிரேயர், அங்க நீங்க பாத்தீங்கன்னா நைட் எல்லாம் நடந்து நைட் பிரேயர்ல ஆண்டவர் என்ன பண்ணுகிறா, அவர்களை உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ண கன்ஃபர்மேஷனோட அனுப்புகிறார். அப்படியே அவன் கடந்து வருகிறவனாக இருந்தான். கடந்து கர்த்தரோ கலங்க பண்ணினார். கிபியோனிலே மகா சங்காரமாய் மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியில துரத்தி அசக்கா மட்டும் மக்கத்தா மட்டும் முறியடித்தார்கள். பிரச்சனை ஒரு பக்கம் பயங்கரமா போயிட்டே இருக்குன்னா 5 ராஜாக்கள் 5 மிலிட்டரி பவர் சேர்ந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. யோசுவாவுக்கு யுத்தத்தை இன்னைக்கே முடிச்சு ஆகணும். இந்த பிரச்சனையை போட்டு இழுத்துட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி யோசுவா என்ன பண்ணா, இன்னைக்கு இந்த பிரச்சனை வெளியில வர வேண்டும் என்று சொல்லி நீங்க 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பதாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே ஆயலோன் பள்ளத்தாக்கு மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். சரிக்கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எதிர்க்கவில்லையா? சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அங்க சூரியனின் சந்திரனின் தரித்தனை முதலாவது யோசுவா என்ன பண்ணிக்கிறான், முதலாவது அவன் பிரச்சனையை பார்க்கல. 5 நாட்டு ராஜாக்கள் அதெல்லாம் அவன் பார்க்கல. முதலாவது ஆண்டவரை பார்க்க ஆரம்பிச்சான். ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிறவனை பார்க்கலாம், என்னில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நீங்க வாசினா, யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பிரச்சனையை டீல் பண்றதுக்கு முன்பதாகவே முதலாவது ஆண்டவரை கொண்டு வரான். பிரச்சனைக்குள்ள ஆண்டவரை பிரச்சனைக்குள்ள இன்வால்வ் படுத்தி அதுக்கப்புறம் சூரியனுக்கு சந்திரனுக்கு தரித்து நிற்க முடியாம சொல்லும் போது அது அப்படியே தரித்து நின்றது. இப்படி அவன் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அதுக்கு முன்னுமில்லை அதற்கு பின்னுமில்லை என்று சொல்லி வேதம் அதோட ரெக்கார்ட் பண்ணிக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பிரச்சனையை பார்த்து அநேக நேரம் பண்ண நம்ம பிரச்சனைக்கு வெளியில தான் நின்றுகிட்டு இருக்கோம். என்னைக்கு பிரச்சனைக்குள்ள நம்ம போராட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரச்சனைக்கு வெளியில நிக்கிற வரையும் பிரச்சனை வெளியில நின்று நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், அது அப்படியேதான் இருந்துகிட்டு இருக்கோம். இந்த பிரச்சனை இதோட நான் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த பிரச்சனைக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சு நீங்க அந்த பிரச்சனையை ஆண்டவரோடு சேர்ந்து நீங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணுவாரு. அதாங்க சொல்லியா, அந்த கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ண, இதுதான் உங்களுக்குள்ள அவர் பெரியவராய் வாசம் பண்ண. நீங்க அவரை மட்டும் ஆரம்பிச்சு நீங்க தேவ கரத்துல விழுந்து ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக்கொள்ள ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அப்ப ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார்னா உங்க பிரச்சனை எல்லாம் சின்னதாயிரும். ஆண்டவர் பெரியவராய் உங்கள் வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிருவாரு.
ஆனா நம்ம பிரச்சனை ஆண்டவருடைய கரத்துல கொடுக்காத வரைக்கும் நம்மளையே போட்டு நம்ம இருதயத்துக்குள்ள போட்டு தேவையில்லாம அதை சிந்தித்து தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத பாரங்களை நம்ம மேல மேல நம்ம இருதயத்துல வந்து போடுறதுனாலதான் அந்த பிரச்சனையை விட்டு நம்மளால வெளியில வர முடியலைங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. தேவ சமூகத்தை அண்ணால பாருங்க, ஒரு நேரத்தை ஒதுக்குனா தேவ சமூகத்துல உட்கார்ந்தா அழுதா முடிச்சா பிரச்சனைய. அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் போட்டு நைன்னு நச்சரிச்சுட்டு இருக்கல. ஒரே பிரச்சனை, ஒரே வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, அவ்வளவுதான். எப்படி இருக்கணும் தேவ பிள்ளைங்க? அதுக்குன்னு இருக்கிற மனுஷன் நம்மளாம் வார்த்தையில தான் வெட்டுவோம். வார்த்தையில ஒரு மனுஷனை வெட்டி ரெண்டு இல்ல 10 கூட அவனை மாத்திடுவோம். திரும்பி எழுந்திருக்க முடியாது. அப்படி இருக்க கூடாது. தேவ சமூகத்துல ஒரு பிரச்சனையை கையில எடுக்கணும். உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா போராடிட்டா கையில எடுங்க. அதுக்கு உபவாசம் பண்ணணுமா, உபவாசம் இருங்க. போய் தேவ சமூகத்துல உட்காந்து இந்த மேல இருக்காண்டவன், இந்த மேல பிரச்சனை இருக்கு, இதே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு, ஊழியத்துக்கு, எல்லா இடத்துல எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, இதுல இருந்து எனக்கு முடிவை நீங்க உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி பிரச்சனை எடுத்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து நீங்க பிரச்சனையை எதிர்த்து போராட ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணுவாரு. நீங்க உங்களுக்காண்டி யுத்தம் பண்ணி நீங்க உங்களுக்காண்டி கவலைப்பட்டு இருக்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதைக்கு நீங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள பெரியவராய் இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கலாம் அவர் பெரியவராய் எழும்பி எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். அதான் யோவான், உங்களில் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாவற்றை பார்க்கலாம் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். விசுவாசிக்க முடியுதா? உங்களை ஒப்பு கொடுங்க, எனக்குள் வாசமடைய ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்து அவருடைய சமூகத்துல கொண்டு போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்குறது. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி ஒரு முடிவை வச்சிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு எல்லையை வச்சிருக்க. அதுக்கு மேல நீ மிஞ்சி வராத, மீறி போகாத என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். அதனால உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் பெரியவர் என்பதை மறந்து போகாதீங்க. தேவையில்லாம பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்களை போட்டு உங்க இருதயத்தை கலக்கி கொண்டு இருக்காதீங்க. சேஞ்ச் ஒரு மைண்ட் செட்டப், அவ்வளவுதான். உங்க மைண்ட் செட்டை வச்சு சேஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்தக்கூடிய பாதையில நடக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார்.